Hi viewers, welcome to our channel SM EDUTALK. This is Dr.S.Malligarjunan. நான் இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் லெக்சர் வீடியோஸை தமிழ் அண்ட் இங்கிலீஷில் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கேன். தவறாம எல்லா வீடியோஸையும் பாருங்க. ப்ரீவியஸ் வீடியோ ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ் பார்ட் 4ல் நாம ஒரு கியூபுடைய ப்ரொஜெக்ஷன்ஸை எப்படி வரைகிறதுன்னு பார்த்தோம். இந்த பார்ட் 5 வீடியோவில் ஒரு பென்டகனல் பிரமிடுடைய ப்ரொஜெக்ஷன்ஸை எப்படி வரைகிறதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தயவு செஞ்சு ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பார்ட் 5 வீடியோவுக்கு வாங்க. அப்பதான் உங்களுக்கு தெளிவாக புரியும். இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சிருங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. A pentagonal pyramid side of base 30 mm and axis 60 mm long is lying with one of its triangular faces on HP and axis parallel to VP. Draw its projections. Pentagonal pyramid உடைய projections வரைய முதல்ல அதனுடைய பொசிஷன் என்னன்னு கவனிக்கணும். கொஸ்டின்ல அதனுடைய பொசிஷன் lying with one of its triangular faces on HP and axis parallel to VP னு கொடுத்திருக்காங்க. அதாவது ஒரு பென்டகனல் பிரமிட் HP மேல அதனுடைய ஒரு ட்ரையாங்குலர் ஃபேஸ் இருக்கிற மாதிரி படுக்க வைக்கப்பட்டிருக்கு. அப்ப ஆக்சிஸோட பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆக்சிஸ் VPக்கு பேரலா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா HPக்கு எப்படி இருக்குன்னு சொல்லல. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை கண்டுபிடிக்கிறது ஈஸி தான். ஆஸ் பர் சிலபஸ் இந்த 4 பொசிஷன்ல 3வது பொசிஷன், அதாவது ஆக்சிஸ் இஸ் இன்க்ளைன் டு ஒன் பிளேன் அண்ட் பேரலல் டு தி அதர்ல தான் கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்க? ஆக்சிஸ் ஒரு பிளேனுக்கு இன்க்ளைண்டா இருந்தா இன்னொரு பிளேனுக்கு பேரலா இருக்கும்னு சொல்றாங்க. இத வேற மாதிரி சொல்லலாம். அதாவது ஆக்சிஸ் ஒரு பிளேனுக்கு பேரலா இருந்தா இன்னொரு பிளேனுக்கு இன்க்ளைண்டா இருக்கும்னு சொல்லலாம். இங்க ஆக்சிஸ் பேரலல் டு VPன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா HPக்கு இன்க்ளைண்டா இருக்குன்னு அர்த்தம். இதுதான் ஆக்சிஸ் பொசிஷன் கண்டுபிடிக்க ஈஸியான வழி. அல்லது பென்டகனல் பிரமிடோட பொசிஷனை இமேஜின் பண்ணியே கண்டுபிடிக்கலாம். நான் அந்த இமேஜினேஷனை ஸ்கிரீன்ல விஷுவலைஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இதுதான் கொஸ்டின்ல சொல்லி இருக்கிற பொசிஷன். இதை பார்த்தா பென்டகனல் பிரமிட் HP மேல அதனுடைய ட்ரையாங்குலர் ஃபேஸ் இருக்கிற மாதிரி படுக்க வைக்கப்பட்டிருக்கிறது கிளியரா தெரியும். அந்த எல்லோ கலர் லைன் தான் ஆக்சிஸ் லைன். அது HPக்கு இன்க்ளைண்ட் ஆகவும் VPக்கு பேரலாகவும் இருக்கிறது கிளியரா தெரியுது. ஸ்டேஜ் 1ல ட்ரூ ஷேப் எந்த வியூல வருதோ அந்த வியூவை தான் முதல்ல வரையணும். அதற்கு ட்ரூ ஷேப் எந்த வியூல வருதுன்னு தெரிஞ்சுக்க இந்த டேபிளை ரெஃபர் பண்ணுங்க. இதுல சிம்பிள் பொசிஷனோ ட்ரூ ஷேப் பொசிஷனோ கொடுத்திருக்கிற சாலிட் ஆப்ஜெக்ட் VPக்கு இன்க்ளைண்டா இருந்தா எப்படி இருக்கும், HPக்கு இன்க்ளைண்டா இருந்தா எப்படி இருக்கும்னு கொடுத்திருக்கேன். அப்ப பென்டகனல் பிரமிடுடைய ஆக்சிஸ் பொசிஷன் இன்க்ளைன் டு HPன்னு எடுத்துக்கிட்டா சிம்பிள் பொசிஷனை பேரலல் டு HPன்னு எடுத்துக்கணும். அப்படின்னா டாப் வியூல தான் ட்ரூ ஷேப் தெரியும். ஸோ டாப் வியூவை ஃபர்ஸ்ட் வரைஞ்சிட்டு அதுக்கு அடுத்தது ஃப்ரண்ட் வியூவை வரையணும். இப்போ நமக்கு டாப் வியூவில் ட்ரூ ஷேப்பை, அதாவது ஒரு பென்டகனை வரையணும்னு தெரியும். ஆனால் அதை எந்த நிலையில் வரையணும் உங்களுக்கு தெளிவாக புரியணுன்றதுக்காக நான் பென்டகனை பல நிலைகளில் வரைஞ்சி அதை ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த பென்டகனுடைய பாட்டம் எட்ஜ் XY லைனுக்கு பேரலாக இருக்கு. இந்த பென்டகனுடைய டாப் எட்ஜ் XY லைனுக்கு பேரலாக இருக்கு. இந்த பென்டகனுடைய ரைட் எட்ஜ் XY லைனுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கு. இந்த பென்டகனுடைய லெஃப்ட் எட்ஜ் XY லைனுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கு. இந்த பென்டகனுடைய எல்லா எட்ஜஸும் XY லைனுக்கு இன்க்ளைண்டா தான் இருக்கு. இந்த 5 நிலைகளில் ஏதாவது ஒரு நிலையில தான் நீங்க பென்டகனை வரைய முடியும். எது சரியான நிலையா இருக்கும்? லெட் அஸ் see. இந்த பிரமிடை பாருங்க. இதுதான் பிரமிடுடைய சிம்பிள் பொசிஷன். இந்த பிரமிடை டாப் வியூல இருந்து பார்த்தா அதனுடைய ட்ரூ ஷேப்பான பென்டகன் உங்களுக்கு தெரியும். இந்த பிரமிடை இங்க இருந்து பார்த்தா அதனுடைய வலப்புறமா ஒரு கார்னர் இருக்கு. ப்ராப்ளத்துல கொடுத்திருக்கிற கண்டிஷனுக்கு இந்த பிரமிடை கொண்டு வரணும்னா இதை கிளாக் வைஸ்லயோ அல்லது ஆன்டி கிளாக் வைஸ்லயோ திருப்பணும். நம்ம சேனலை ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு தெரியும், எல்லா ப்ராப்ளத்திலையும் சாலிடை ஒரே மாதிரி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ரொட்டேட் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன். அதனால இங்கேயும் பிரமிடை கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ரொட்டேட் பண்ணா அது HPயை அதனுடைய ஸ்லாண்டிங் எட்ஜால டச் பண்ணும். இதுவே பிரமிடோட வலப்புறமா பேஸ் எட்ஜ் இருந்தா அதை கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல ரொட்டேட் பண்ணும்போது அது HPயை ஒரு ட்ரையாங்குலர் ஃபேஸால டச் பண்ணும். நம்ம கொஸ்டின் படி எது கரெக்ட்? குட், செகண்ட் ஒன் தான் கரெக்ட். அப்ப ட்ரூ ஷேப்போட ரைட் மோஸ்ட்ல எட்ஜ் வர பென்டகனை தான் நம்ம செலக்ட் பண்ணணும். ஆனா 3வது பென்டகனை தவிர மற்ற எல்லா பென்டகன்லையும்
ரைட் மோஸ்ட்ல தான் கார்னர் பாயிண்ட்ஸ் வருது. அதனால மூணாவது பென்டகனை தவிர மற்றதை நாம எலிமினேட் பண்ணிடலாம். கடைசியில் மிஞ்சி இருக்கிறது இந்த பென்டகன் தான். இதுதான் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை செய்யுது. அதனால இந்த பென்டகனை டாப் வியூவா வரைய நாம செலக்ட் செய்யலாம். பென்டகனை எப்படி வரைகிறதுன்னு நான் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பிளேன்ஸ் வீடியோஸ்லயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்டேஜ் 1ல எப்படி ஃப்ரண்ட் வியூ அண்ட் டாப் வியூ வரைகிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் லைன் XYயை வரைஞ்சுக்கோங்க. இப்போ 30 mm பக்கத்தை கொண்ட ஒரு பென்டகனை XY லைனுக்கு கீழே வரையணும். நாம ஏற்கனவே செலக்ட் செஞ்ச பென்டகன் அதனுடைய ரைட் எட்ஜை XY லைனுக்கு பர்பண்டிகுலரா வச்சு வரையப்பட்டிருந்தது. அதனால முதல்ல பென்டகனுடைய ஒரு சைடை XY லைனுக்கு பர்பண்டிகுலரா வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் மற்ற சைட்ஸையும் வரைங்க. இந்த பென்டகனல் பிரமிட்க்கு எப்படி நேம் கொடுக்கறதுன்னு பார்க்கலாம். கீழே இருக்கிற பேஸுக்கு ABCDEனோ மேலே இருக்கிற அபெக்ஸ் பாயிண்ட்டுக்கு ஓனோ ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துக்கலாம். இந்த பிரமிடை டாப் வியூல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் அதனுடைய பேஸான பென்டகனை பார்க்க முடியும். அதாவது ABCDயை பார்க்க முடியும். அதனால இந்த டாப் வியூக்கும் நாம ABCD அண்ட் ஈன்னு நேம் கொடுத்துக்குங்க. இந்த பேஸை தவிர உங்களால பென்டகனுடைய அபெக்ஸ் பாயிண்ட் ஓவையும் டாப் வியூல பார்க்க முடியும். இந்த அபெக்ஸ் பாயிண்ட் ஓ எக்ஸாக்டா பேஸுடைய சென்டர்ல இருந்து நேர் மேல இருக்கு. ஆனா டாப் வியூல எல்லாமே ஒரே பிளேன்ல இருக்க மாதிரி தெரியும். அதாவது டாப் வியூல இருக்கிற பென்டகனுடைய சென்டர்ல தான் ஓ இருக்கும். அதனால முதல்ல நாம டாப் வியூல இருக்கிற பென்டகனுடைய சென்டரை லொகேட் பண்ணணும். அதற்கு பென்டகனுடைய ஏதாவது ஒரு சைடோட மிட் பாயிண்ட்டையும் அதற்கு ஆப்போசிட்ல இருக்கிற கார்னரையும் கனெக்ட் பண்ணணும். அதே போல இன்னொரு சைடோட மிட் பாயிண்ட்டையும் அதற்கு ஆப்போசிட்ல இருக்கிற கார்னரையும் கனெக்ட் பண்ணி இன்னொரு லைன் வரையணும். இது ரெண்டுமே தின் லைன்ஸ் தான். இந்த ரெண்டு லைன்ஸும் இன்டர்செக்ட் செய்யற பாயிண்ட் தான் பென்டகனுடைய சென்டர் பாயிண்ட் ஓ. பென்டகனல் பிரிசமா இருந்தா இதுதான் ஸ்டேஜ் 1உடைய டாப் வியூ. ஆனா இது பென்டகனல் பிரமிட். அதனால இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு. எல்லா பிரமிட் ஸ்ட்ரக்சர்ஸ்லயும் பேஸுடைய கார்னர் பாயிண்ட்ஸ் அனைத்தும் டாப்ல இருக்கிற அபெக்ஸ் பாயிண்டோட கனெக்ட் செய்யப்பட்டிருக்கும். அதனால இங்கேயும் டாப் வியூல இருக்கிற ABCDEன்னு 5 கார்னர் பாயிண்ட்ஸையும் அதனுடைய அபெக்ஸ் பாயிண்டான ஓ கூட திக் லைன்ஸால கனெக்ட் பண்ணுங்க. இதுதான் ஸ்டேஜ் 1உடைய டாப் வியூ. இந்த ஓ பாயிண்ட்ல இருந்து ஒரு ஆக்சிஸ் லைனை மேல் நோக்கி வரைங்க. அந்த ஆக்சிஸ் லைன்ல XY லைன்ல இருந்து 60 mmக்கு ஒரு மார்க் பண்ணுங்க. இதுதான் ஃப்ரண்ட் வியூல பிரமிடோட அபெக்ஸ் பாயிண்ட் ஓ டேஷ். இங்க 60 mmன்றது பென்டகனல் பிரமிடோடைய ஹைட். அடுத்தது பென்டகனுடைய 5 கார்னர் பாயிண்ட்ஸையும் மேல் நோக்கி XY லைனுக்கு ப்ரொஜெக்ட் செய்யுங்க. அதாவது டாப் வியூல இருக்க ஏவை ப்ரொஜெக்ட் செஞ்சா உங்களுக்கு A டேஷ் கிடைக்கும். பியை ப்ரொஜெக்ட் செஞ்சா அது E வழியா பாஸ் ஆகி XY லைனுக்கு போகும். இந்த லைன்ல ஃப்ரண்ட்ல இருக்கிற பாயிண்ட் B விசிபிள். அதனால B டேஷ்ன்ட்டு எழுதிக்கங்க. பேக்ல இருக்கிற E இன்விசிபிள். அதனால பிராக்கெட்டுக்குள்ள E டேஷ்னு எழுதிக்கங்க. அடுத்தது ஒரு லைனை டாப் வியூ பாயிண்டான Cல இருந்து ப்ரொஜெக்ட் பண்ணா அது D வழியா XY லைனை டச் பண்ணும். இந்த லைன்ல ஃப்ரண்ட்ல இருக்கிற C பாயிண்ட் விசிபிள், D பாயிண்ட் இன்விசிபிள். அதனால C டேஷ் பிராக்கெட் D டேஷ்னு நேம் கொடுத்துக்கங்க. எப்பவுமே ஒரு பிரமிடோடைய ஒரு வியூ ட்ரூ ஷேப்பா இருந்தா இன்னொரு வியூவோட பவுண்டரி ட்ரையாங்கிளா தான் இருக்கும். இங்க டாப் வியூல ட்ரூ ஷேப் இருக்கிறதால ஃப்ரண்ட் வியூவோட பவுண்டரியா ஒரு ட்ரையாங்கிளை வரைங்க. இப்ப இந்த பவுண்டரிக்குள்ள என்னென்ன விசிபிள் லைன்ஸ் அண்ட் இன்விசிபிள் லைன்ஸ் வரும்னு பார்க்கலாம். அதற்கு முதல்ல அப்சர்வரோட பொசிஷனை செட் பண்ணிக்கலாம். அப்சர்வர் இங்க இருந்து பார்க்கும்போது அவருடைய ஐரேஸ் XY லைனுக்கு பர்பண்டிகுலரா ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணி போகும். இந்த ஃப்ரண்ட் வியூல OAன்றது ஒரு ஸ்லாண்டிங் எட்ஜ். அது பவுண்டரியில இருக்கு. ஸோ அது கண்டிப்பா விசிபிள். அது போல இந்த ட்ரையாங்கிள்ல இருக்கிற இன்னொரு லைன் ஒரு ஸ்லாண்டிங் எட்ஜ் கிடையாது. ஏன்னா இதனுடைய நேம் OCD. OCDன்றது ஒரு ட்ரையாங்குலர் ஃபேஸ். பட் ஃப்ரண்ட் வியூல அந்த ஃபேஸ் ஒரு லைன் போல நமக்கு தெரியுது. இதுவும் விசிபிள் தான். ஏன்னா இதுவும் பவுண்டரியில இருக்கு. இந்த பவுண்டரிக்குள்ள இருக்கிற லைன் OB. இப்போ OB பாத்தீங்கன்னா இது ஃப்ரண்ட்ல இருக்கு. உங்களால கிளியரா அப்சர்வ் பண்ண முடியும். OBன்றது ஃப்ரண்ட்ல இருக்கு. ஸோ அப்சர்வரால பார்க்க முடியும். அதனால இது ஒரு விசிபிள் எட்ஜ். இதை ஒரு திக் லைனால கனெக்ட் பண்ணிக்கங்க. இதுதான் ஸ்டேஜ் 1உடைய ஃப்ரண்ட் வியூ. அப்ப OE என்னாச்சுன்னு கேட்கலாம். OEன்றது இந்த பிரமிடோடைய பேக் சைடுல இருக்கு. இங்க பார்த்தா கிளியரா தெரியும். OE அப்சர்வரால பார்க்க முடியாது. ஆனா OE எக்ஸாக்டா OBக்கு பேக் சைடுல இருக்கு. அதாவது OBன்ற ஒரு விசிபிள் லைனுக்கு நேர் பின்னால OEன்ற ஒரு இன்விசிபிள் லைன் இருக்கு. ஸோ
இன்விசிபிள் லைன் எனப்படும் டாட்டட் லைனை அதற்கு முன்னால் வரையப்படும் விசிபிள் லைன் எனப்படும் கண்டினியூஸ் திக் லைன் ஓவர்லாப் பண்ணி கம்ப்ளீட்டா மறைச்சிடும். அதனால நீங்க ஓஇயை தனியா டாட்டட் லைனை வரைய வேண்டிய அவசியம் இல்லை. வரைஞ்சாலும் அது தெரியாது, ஏன்னா இந்த லைன் மேலேயே தான் வரைய போறீங்க. இப்ப ஸ்டேஜ் 2ல எப்படி ஃபர்ஸ்ட் வியூ வரையறதுன்னு பார்க்கலாம். பென்டகனல் பிரமிட் ஹெச்பி மேல அதனுடைய ஒரு ட்ரையாங்குலர் ஃபேஸ் இருக்கிற மாதிரி படுக்க வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஸ்டேஜ் 1ல இருக்கிற நான் ட்ரூ ஷேப்பை, அதாவது ஃப்ரண்ட் வியூவை அதனுடைய ஸ்லாண்டிங் எட்ஜ் ஹெச்பி மேல இருக்கிற மாதிரி வரைஞ்சா போதும், நமக்கு ஸ்டேஜ் 2 உடைய ஃப்ரண்ட் வியூ கிடைச்சிரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த ஸ்லாண்டிங் எட்ஜ்னு கேட்பீங்க. எப்பயுமே நம்ம ஒரே மாதிரி ஆப்ஜெக்டை கிளாக் வைஸ் தான் ரொட்டேட் பண்ண போறோம். ஸோ ஆப்ஜெக்டை கிளாக் வைஸாக ரொட்டேட் பண்ணா இந்த ஸ்லாண்டிங் எட்ஜ் தான் XY இருக்கிற மாதிரி நீங்க வரையணும். சரி, இதை எப்படி வரைகிறதுன்னு பார்க்கலாம். XY லைன் மீது ஸ்டேஜ் 1 ஃப்ரண்ட் வியூக்கு அடுத்து கொஞ்சம் இடம் விட்டு ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைங்க. இதுதான் பென்டகனல் பிரமிடோடைய ஸ்லாண்டிங் எட்ஜ். இதை வரையறதுக்கு இதனுடைய லென்த் தேவைப்படும். அதை ஸ்டேஜ் 1 ஃப்ரண்ட் வியூவில் இருக்கிற இந்த ஸ்லாண்டிங் எட்ஜை மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் அதனுடைய நேம்ஸ் ஆன C' D' தான் இங்கே C1' D1' மாறி இருக்கு. அது போல O' தான் இங்கே O1' மாறி இருக்கு. அடுத்தது C' D' இருந்து A' வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணி அதை ரேடியஸாக எடுத்துக்கிட்டு C1' D1' சென்டரா வச்சு ஒரு ஆர்க் அடிங்க. அடுத்து O' இருந்து A' வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை ரேடியஸாக எடுத்துக்கிட்டு O1' இருந்து இன்னொரு ஆர்க் அடிங்க. இது ரெண்டும் இன்டர்செக்ட் பண்ற பாயிண்ட் தான் A1'. இப்போ O1'யும் A1'யும் ஒரு திக் லைனால கனெக்ட் பண்ணுங்க. அடுத்தது A1'யும் C1' D1' இன்னொரு திக் லைனால கனெக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம இந்த ஸ்லாண்டிங் எட்ஜை வரையணும். அதற்கு C' D' இருந்து B' E' வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை ரேடியஸா எடுத்துக்கிட்டு C1' D1' சென்டரா வச்சு ஒரு ஆர்க் அடிங்க. அதுதான் B1' E1'. இந்த பாயிண்ட்ல இருந்து O1' கனெக்ட் பண்ணி ஒரு திக் லைன் வரைங்க. நெக்ஸ்ட் நம்ம பிரமிடோடைய ஆக்சிஸ் லைனை வரையணும். அதுக்கு இந்த C' D' இருந்து இந்த ஆக்சிஸ் லைன் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை ரேடியஸா எடுத்துக்கிட்டு C1' D1' சென்டரா வச்சு இன்னொரு ஆர்க் அடிங்க. இந்த ஆர்க் இன்டர்செக்ட் பண்ற பாயிண்ட்ல இருந்து O1' கனெக்ட் பண்ணி ஒரு ஆக்சிஸ் லைனை வரைங்க. யூசுவலா ஆக்சிஸ் லைன்றது ஆப்ஜெக்ட்டுக்கு ரெண்டு பக்கமும் எக்ஸ்டெண்ட் செய்யப்பட்டு இருக்கணும். இதுதான் ஸ்டேஜ் 2 உடைய ஃப்ரண்ட் வியூ. அடுத்தது ஸ்டேஜ் 2 உடைய டாப் வியூவை வரையணும். அதுக்கு ஸ்டேஜ் 2 ஃப்ரண்ட் வியூவோட எல்லா பாயிண்ட்ஸையும் கீழ் நோக்கி வெர்டிக்கலா ப்ரொஜெக்ட் பண்ணுங்க. அதே போல ஸ்டேஜ் 1 உடைய டாப் வியூவா இருக்கிற பென்டகனோட கார்னர் பாயிண்ட்ஸையும் வலப்பக்கமா ஹரிசாண்டலா ப்ரொஜெக்ட் பண்ணுங்க. இப்போ இந்த வெர்டிக்கல் ப்ரொஜெக்ஷன் லைன்ஸும் ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன் லைன்ஸும் இன்டர்செக்ட் ஆகி 6 பாயிண்ட்ஸை உருவாக்கும். அதாவது A1' இருந்து கிளம்புற லைனும் ஏல இருந்து கிளம்புற லைனும் இன்டர்செக்ட் ஆகி A1 கிடைக்கும். அது போல நீங்க B1, C1, D1 அண்ட் E1 பேஸ் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் மார்க் பண்ணலாம். அடுத்தது O1' இருந்து கிளம்புற லைனும் ஓல இருந்து கிளம்புற லைனும் இன்டர்செக்ட் ஆகி O1 கிடைக்கும். இந்த டாப் வியூவோட ஷேப் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. எந்த ஒரு வியூக்கும் அதனுடைய பவுண்டரி விசிபிளாகத்தான் இருக்கும். அதனால இங்க அவுட்டர்ல இருக்கிற லைன்ஸ் எல்லாத்தையும் கண்டினியூஸ் திக் லைனால ஜாயின் செஞ்சு ஒரு பவுண்டரியை வரைங்க. இப்ப பவுண்டரிக்குள்ள இருக்கிற விசிபிள் அண்ட் இன்விசிபிள் லைன்ஸை வரையணும். அதுக்கு முதல்ல நாம அப்சர்வரோட பொசிஷனை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்சர்வர் இங்க இருந்து ஆப்ஜெக்டை பார்த்தா அவருடைய ஐ ரேஸ் XY லைனுக்கு பர்பெண்டிகுலரா ஆப்ஜெக்ட் மேல பாஸ் ஆகும். இந்த ரேஸ் இந்த லைன் ஃபுல்லா கம்ப்ளீட்டா டச் பண்ணிருக்கு. ஃப்ரண்ட் வியூல இதை பார்க்கறதுக்கு லைனா இருக்கே தவிர ஆக்சுவலா இதுதான் பென்டகனல் பிரமிடோடைய பேஸ். இதோட நேம் பார்த்தா உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிடும். A, B, C, D அண்ட் Eன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஐரேஸ் இந்த லைனை, அதாவது பென்டகனல் பேஸை டச் பண்ணியிருக்கனால இந்த பென்டகனல் பேஸ் கம்ப்ளீட்டா விசிபிள். அதனால டாப் வியூவை இந்த பென்டகனல் பேஸை கம்ப்ளீட்டா வரைங்க. அதாவது ஏல இருந்து B-ய ஒரு திக் லைனால கனெக்ட் பண்ணுங்க. அடுத்தது B to C, C to D, D to E ஆல்ரெடி கனெக்ட் செய்யப்பட்டிருக்கு. கடைசியா E-ல இருந்து A-வை இன்னொரு திக் லைனால கனெக்ட் பண்ணுங்க. இப்ப நமக்கு பென்டகனல் பிரமிடோட பேஸ் கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் இந்த சைடு பார்க்கலாம். அப்சர்வரோட ஐரேஸ் இந்த லைனையும் கம்ப்ளீட்டா டச் பண்ணிருக்கு. இதோட நேம் A and O. அப்ப இது பிரமிடோடைய ஒரு ஸ்லாண்டிங் எட்ஜ். பாயிண்ட்னா அதுக்கு ஒரு நேம் தான் இருக்கும். லைன்னா அதுக்கு 2 நேம் இருக்கும். பேஸ்னா அதுக்கு 3 அல்லது அதற்கு மேற்பட்ட நேம்ஸும் இருக்கும்.
இந்த லைனுக்கு ஏ அண்ட் ஓன்ட்டு ரெண்டு நேம் தான் இருக்கு, அதனால இது ஒரு எட்ஜ். ஸோ இந்த லைனை விசிபிள். ஏவையும் ஓவையும் டாப் வியூல ஒரு கண்டினியூஸ் திக் லைனால கனெக்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ விசிபிள் லைன்ஸ்லாம் கிடைச்சிருச்சு. அடுத்தது இன்விசிபிள் லைன்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கு யூஸ்வலா நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் ஃபாலோ பண்ணுவோம். அதாவது இன்விசிபிள் பாயிண்ட்ல இருந்து கிளம்புற எல்லா லைன்ஸுமே இன்விசிபிள் தான். ஆனா இந்த பிரமிட்ல எந்த ஒரு பாயிண்ட்ஸுமே இன்விசிபிள் கிடையாது. அப்சர்வரால இங்க இருக்கிற ஏபிசிடின்ற பாயிண்ட்டையும் ஓன்ற பாயிண்ட்டையும் பார்க்க முடியும். ஸோ அப்ப இன்விசிபிள் பாயிண்டே இல்லை. இன்விசிபிள் பாயிண்ட் இல்லாதனால இதுல இன்விசிபிள் எட்ஜஸ் இல்லைன்ட்டு நம்ம சொல்ல முடியாது. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது பார்க்கலாம். இந்த ப்ராப்ளத்துல பென்டகனல் பிரமிட் ஹெச்பி மேல அதனுடைய ஒரு ட்ரையாங்கிள் ஃபேஸை உபயோகப்படுத்தி படுக்க வைக்கப்பட்டிருக்கு. அதாவது ஓசிடின்றது ட்ரையாங்கிள் ஃபேஸ். இந்த ட்ரையாங்கிள் ஃபேஸ் விசிபிளா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரியாது. அதை செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிரமிடை பார்த்தீங்கன்னா கிளியரா தெரியும். இதுதான் நமக்கு ட்ரையாங்கிள் ஃபேஸ். இந்த ஃபேஸ்ல தான் என்டையர் ஆப்ஜெக்டும் ஹெச்பி மேல ரெஸ்ட் ஆயிருக்கு. இந்த ஃபேஸ் பிரமிடுடைய கீழ்ப்பகுதி. பிரமிடுடைய மேல் பகுதி இந்த கீழ்ப்பகுதியை விட சின்னதா இருந்தா இந்த ஃபேஸை உங்களால பார்க்க முடியும். ஆனா இங்க இந்த மேற்பகுதி இந்த கீழ்ப்பகுதியை விட அதிகமா இருக்கு. ஸோ மேல் பகுதி கம்ப்ளீட்டா கீழ்ப்பகுதியை மறைச்சிடும். அதனால உங்களால இந்த ட்ரையாங்கிள் ஃபேஸை பார்க்க முடியாது. ஸோ டாப் வியூல உங்களுக்கு ட்ரையாங்கிள் ஃபேஸ் விசிபிளா தெரியாது. ட்ரையாங்கிள் ஃபேஸோட நேம் என்ன? ஓசிடி. சிடின்றது விசிபிள், பட் ஓடின்ற ஒரு எட்ஜ் இருக்கு, ஓசின்ற ஒரு எட்ஜ் இருக்கு. இது ரெண்டும் இன்விசிபிள். அதனால முதல்ல டி அண்ட் ஓவை ஒரு டாட்டர் லைன்ல கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது சி அண்ட் ஓவை இன்னொரு டாட்டர் லைன்ல கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளுடைய ஃபைனல் டாப் வியூ. இந்த ஸ்டேஜ் 2 உடைய ஃப்ரண்ட் வியூ அண்ட் டாப் வியூ தான் நமக்கு தேவையான பென்டகனல் பிரமிடோடைய ப்ரொஜெக்ஷன்ஸ். அடுத்து வரப்போற வீடியோல நாம இன்னொரு ப்ராப்ளத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. என்னை சப்போர்ட் செய்ய இந்த சேனல் சப்ஸ்கிரைப் செஞ்சு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.